2008ல் அமெரிக்காவோட சேர்ந்த ஒரு பெரிய ஒரு கடிகார சேகரிப்பாளர் ஜாக் ஷாஃப்னு ஒருத்தர். அவர் வந்து பில்கேட்ஸோட ஃப்ரெண்டு. அவருக்கு ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். எதுக்கு நான் அந்த பில்கேட்ஸோட ஃப்ரெண்டுன்னு அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, உலகம் ஃபுல்லாக ஒரு சேயிங் இருக்குது, ஆன்டிக் கலெக்ஷன் இஸ் ரிச் மேன்ஸ் ஹாபி. நான் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன், குடும்பத்தை லோவர் மிடில் கிளாஸ் தான். நான் என்னோட கொஞ்சம் உள்ள பாக்கெட் மணியை வச்சு தான் இந்த கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ நம்ம ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஆள் வந்து ஒரு பெரிய பணக்காரனோட சேகரிப்பை நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். டுடே அவர் கலெக்ஷன் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் இன் த வேர்ல்டு. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணிக்கோம். நீங்கள் கேட்கலாம், இந்த கலெக்ஷனை வச்சு என்ன பண்ண போகிற, என்னோட நோக்கம் என்ன? என்னோட நோக்கம் என்னென்னா, இந்த கலெக்ஷன் வந்து என்னோட காலத்தையும் தாண்டி உயிரோடு இருக்கணும்னு தான் என்னோட நோக்கம். இதை வந்து நான் ஒரு 10 வருஷமாகவே சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கலெக்ஷன் வந்து நான் நாட்டுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் சொல்கிற இது வந்து எங்கேயும் ஆட்சியாளர்கிட்ட போய் சேர்ந்துச்சான்னு தெரில எனக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கால் வரல. இந்த கலெக்ஷனை நம்ம டொனேட் நாட்டுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆட்சியாளர்கள் யாருமே வந்து இதை வந்து இன்னும் கேட்கல. ஸோ அதனால தான் இன்னைக்கு இப்போ நான் ஒரு புது யோசனை வச்சுருக்கேன். எப்படின்னா, நம்ம நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குது. கட்சி ரீதியாக யாராவது வந்து அந்த கட்சியில் உள்ளவங்க அந்த கட்சி பேரை சொல்லியாவது ஒரு இந்த மியூசியத்தை வச்சு பாதுகாத்துற முடியுமான்னு. ஏன்னா என் காலத்துக்கு அப்புறம் இது வந்து இதுக்கு வேல்யூ தெரியாமல் பழையபடி இது ஸ்கிராப்புக்கு போயிடும். இங்கே இருக்கிற கிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்னமெண்டல் கிளாக். நமக்கு வைக்கிறதுக்கு இடம் எல்லாம் கிராம்ப்டாக வச்சுருக்கோம். இதுக்கு சாவி கொடுக்கறதுக்கு கூட இதை எடுத்து வைக்கணும்னா ½ அன் ஹவர் ஆகும். இது வந்து ஒரு அமெரிக்கன் கிளாக்கு, விக்டோரியன் பில்லர் கிளாக்கு. இது வந்து இதுவும் வந்து ஃப்ரெஞ்ச் கிளாக்கு. இந்த கிளாக்கோட பேர் வந்து காங்கிரி பால் ரோலிங் கிளாக். இந்த கிளாக்கோட இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ரேட் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே. இது நான் காசு கொடுத்து வாங்கலை. இது வந்து இங்கிலாந்துலேருந்து ஒரு லேடி நமக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கிளாக் வந்து இது வந்து ஐவரியில் செய்யப்பட்ட கிளாக். இந்த பாடி வந்து ஐவரி, யானை தந்தத்தில். இன்னைக்கு இது வந்து பேண்டட் ஐட்டம். இது வந்து 1920 உள்ள கிளாக்கு. இதுவும் வந்து ஃப்ரான்ஸில் உள்ள கிளாக்கு தான். இது வந்து பாடி வந்து டோட்டல் ஐவரி, இன்னைக்கு தடை செய்யப்பட்ட மெட்டீரியல். இதுவும் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கிளாக்கு, ஆர்னமெண்டல் கிளாக்கு. இதெல்லாம் ரொம்ப ரேர் கிளாக். இதெல்லாம் கேட்லாக் கிளாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து ஃப்ரெஞ்ச் கிளாக்கு. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கிளாக்கு. இது வந்து ரோல்ஸ் ராய்ஸ். இந்த கிளாக் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கிளாக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் நீ உலகத்திலே ரொம்ப விலை கூடின கார். அந்த காரில் ஃபேண்டம்னு ஒரு மாடல் தான் இன்னைக்கும் அது உற்பத்தி பண்ண நாள்ல இருந்து அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் தான் உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் கார். அந்த காரில் டேஷ்போர்டில் உள்ள கிளாக் இது. ஸோ இது அந்த யூசர் என்ன செய்யிருக்காங்கன்னா, அந்த டேஷ்போர்டுக்கு இல்லாததுனால இதில் ஒரு மர பாடியை பண்ணி அதில் வச்சுருக்காங்க. 1973 பிரான்ஸ் ஏர்லைன்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் 2 பேரும் கொலாபரேட் பண்ணி தி கன்கார்டுன்னு ஒரு பெரிய ஒரு ஏரோப்ளைன் அதை செஞ்சாங்க. 20 ஏரோப்ளைன் செஞ்சாங்க. அந்த ஏரோப்ளைனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சவுண்ட் ஸ்பீடோட ஃபாஸ்டராக அந்த பிளெயின் பறக்கும். அந்த கன்கார்டு வந்து மூஞ்சி வந்து இப்படி ஊசி மாதிரி இருக்கும். 20 ஏர்கிராஃப்ட் செஞ்சாங்க. அந்த 20 ஏர்கிராஃப்டில் 17 ஏர்கிராஃப்ட் தான் சர்வீஸுக்கு, பப்ளிக் சர்வீஸுக்கு வந்தது. அதில் அந்த 1975-80 எல்லாம் அதில் பயணம் செஞ்ச மக்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஏர் ஃப்ரான்ஸ்லேருந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளிமெண்ட் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. இது வந்து ஏர் ஃப்ரான்ஸ் வந்து அந்த பயணம் செஞ்ச ஒரு பயணிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட். இது வந்து பேரோமீட்டர், வெதர் ஃபோர்காஸ்டிங் எக்யூப்மெண்ட்டு. வானிலையை கணிக்க, ஈரப்பதம்லாம் எப்படி இருக்கு, எவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து கன்கார்டில் பயணித்தவங்கலாம் பெரிய பணக்காரங்க தான் பயணிக்க முடியும். ஏன்னா சாதா பிளெயின்லேருந்து இந்த கன்கார்டு ஃபேர் வந்து 3-4 மடங்கு கூடுதலாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பிளெயினில் பயணித்த ஒரு பயணிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட். இது என்னோட ஒய்ஃபு. எனக்கு 1993 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுது. கல்யாணம் ஆகி நான் மெட்ராஸுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு வரும்போது என்னோட அப்போ ஒரு கலெக்ஷன் வச்சுருந்தேன், சின்ன கலெக்ஷன், கட்டிலுக்கு கீழெல்லாம் வச்சுருந்தேன். அப்போ நான் சொன்னேன் இது என்னோட கலெக்ஷன். அப்போ இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. நான் என்ன கையில் இருக்க காசுலாம் எடுத்து கிளாக்ஸ் வாங்கும்போது இனிஷியலாக அவள் அப்ஜெக்ட் தான் பண்ணாள்.
அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் இதுக்கு இந்த ஹேபிட்லேருந்து வெளியே வந்துட மாட்டான். இட்ஸ் அன் அடிக்ஷன். தென் ஷீ ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் மை கலெக்ஷன். நவ் ஷீ இஸ் அ பேக் போன் லைக் நாகராஜ். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சில ப்ராடக்ட்ஸ்லாம் இது கிளாக்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது மனசுக்கு. ஆனால் அதே இது அடிக்ஷன் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே கிளாக்கு தான். ஒரு கிளாக் இருக்குதுன்னு யாராவது ஃபோன் பண்ணியாச்சுன்னா போதும், உடனே பாதியிலே விட்டுட்டு போயிடுவார், ஆட்டோவில் போயிருக்கேன்னு. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. என் ஒய்ஃப் அடிக்கடி கேட்பா, இவன் உனக்கு ஒய்ஃபா நான் ஒய்ஃபான்னு. அதுக்கு நான் பதில் சொன்னதும் கிடையாது. இவர் சொல்லுவார் அடிக்கடி, அண்ணே அக்காவுக்கு உனக்கு இன்னும் பார்த்தா ஆக மாட்டேங்குது. அது அன்பில் தான். ஸோ எனக்கு ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டார் இவர். அந்த மாதிரி எனக்கு இவரு கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் புவர் ஆகிட்டு வருது. நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், டேய் நான் செத்த பிறகு தான்டா நீ சாகணும், நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ செத்தினா பாடி எடுக்க விட மாட்டேன். இதுதான் என்னோட ஃபார்முலா இவருக்கு. அதே மாதிரி நாங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, இங்கே கிளாக் எல்லாம் ஓட விட்டாச்சுன்னா டிக் டிக் அந்த ஒரு மூமெண்ட்டில் ஒரு சவுண்டு வரும். சவுண்டை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு அலைக்க ஓசையை கேட்டாச்சுன்னா அலைக்க ஓசை பக்கத்தில் இருக்கும்போது நல்லா தூக்கம் வரும், அப்படி இப்படின்னு இருக்குது. எங்களுக்கு இந்த கடிகார ஓசை வந்து எங்களுக்கு தாளாட்டுறது மாதிரி, எங்களை தாளாட்டி தூங்க வைக்கிறது மாதிரி. இவன் சொல்லுவான், அண்ணே ஓட விட்டாதானே அழகு அண்ணே, அதான் இந்த சத்தத்தை கேட்டாதான் நமக்கு தூக்கமே வருதுன்னு அடிக்கடி இவர் சொல்லுவார். ரொம்ப இதாக சொல்லுவார். நானே இப்போ அந்த ரசனைக்குள்ளே பெய்யாச்சு. கிளாக் கலெக்ஷன் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ஒரு கின்னஸ் இதுக்கு வருவோன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் அவங்க வந்து அதில் ஒரு எய்ம் வச்சு கலெக்ஷன் பண்ணவும் இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு 2014 ஒரு பிக்கப் பண்ணாங்க. அதில் பண்ணும்போது அதில் ஒரு த்ரில்லிங் இருந்தது, ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. அப்புறம் கின்னஸ் ரெக்கார்ட் கிடச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, என்ன வார்த்தைகளே இல்லாத மாதிரி ஆயிட்டுது. ஆனால் அதுக்கு பிறகும் அவர் வந்து இன்னும் அடுத்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. என்னென்னா அவர் ஓன் ரெக்கார்டே பிரேக் பண்ணி அடுத்த கின்னஸ் வாங்கணும், யாரும் வந்துடக்கூடாது, அவரை மிஞ்சி வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் இன்னும் ஒரு பயணிச்சுட்டு தான் இருக்கார். அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக தான் இருக்கேன். மற்றபடி இங்கே வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் நல்லா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இங்கே வரும்போது. ஒரு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். அது எதுக்கு நான் வந்து நம்ம ரெக்கார்டையே நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு நான் அட்டெம்ப்ட் பண்ணுறேன்னா, நம்ம ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம தான் அப்பா டக்கர்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாதுல்ல. நம்ம ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் வருவோம், கண்டிப்பாக வருவாங்கல்ல. ஸோ அதுக்கு முன்னால் நம்மளே நம்ம கூட ஃபைட் பண்ணி நம்ம ரெக்கார்டை இன்னொருக்கா பிரேக் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ நம்ம பயணிச்சிட்ருக்கோம். அதுக்கு உள்ள எவிடன்ஸ் எல்லாம் லண்டன் கின்னஸ் ஆஃபீஸுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். ஹோப் வி வில் பிரேக் அவர் ஓன் ரெக்கார்ட் சூன். இது வந்து இந்த கிளாக் வந்து குவார்ட்டர் சைமிங் கிளாக். காலுக்கு அடிக்கும், அரைக்கு அடிக்கும், முக்காலுக்கு அடிக்கும், முழுசுக்கு அடிக்கும். இதுதான் இதோட கான்செப்ட். லண்டன் டவர் கிளாக் கான்செப்டும் இதே தான், குவார்ட்டர் சைமிங் கிளாக். காலுக்கு வந்து 4 மியூசிக்கல் டோன் கொடுக்கும், அரைக்கு வந்து 8 மியூசிக்கல் டோன் கொடுக்கும், 9க்கு வந்து முக்காலுக்கு வந்து 12 மியூசிக்கல் டோன் கொடுக்கும். முழு ஃபுல் ஆர் வரும்போது 16 மியூசிக்கல் டோன் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் த அப்ராப்ரியேட் ஆர் 8 மணினா 8 மணி அடிச்சு கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த குவார்ட்டர் டைமிங் ஆர்டர் கிளாக்ஸ். இதில் ஜெர்மனி தான் ரொம்ப எக்ஸல் பண்ணாங்க. ஜெர்மன் இன்ஜினியரிங் வந்து இந்த குவார்ட்டர் டைமிங் கிளாக்ஸில் வேர்ல்ட் கிளாஸாக பண்ணாங்க. இந்த சவுண்ட் டோன் அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த சவுண்டு இதான் அந்த சவுண்ட் டோன். இந்த சேரிப்பில் பேக் போன்னு சொல்லணும்னா என்னோட மெக்கானிக்ஸை சொல்லலாம். நான் இந்த 41 இயர்ஸில் 30-35 மெக்கானிக்ஸ் கூட வேலை பார்த்துருக்கேன், நமக்காக வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் நமக்கு இப்போ முதுகெலும்பாக இருக்கிறது வந்து 22 வருஷமாக நம்ம கூடயே பயணிச்சுட்டு இருக்க ஒரு மெக்கானிக். அவரோட பேர் நாகராஜ். மிஸ்டர் நாகராஜ் இல்லைன்னா அந்த கலெக்ஷன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எப்போவுமே எங்கே நான் போனாலும் எனக்கு அந்த மிஸ்டர் நாகராஜை நான் கூட்டிகிட்டு தான் போவேன்.
ஸோ அவரை நான் பேர் சொல்லலைன்னா அந்த கலெக்ஷனுக்கு வேல்யூவே கிடையாது. எங்கள் பயணத்தில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன். 150 வருஷத்துக்கு முன்னால் உள்ள டவர் கிளாக் ஒன்று, அது வந்து 30 வருஷத்துக்கு மேலே வேலை செய்யாமல் ஓடாமல் நிறவின்னு ஒரு சின்ன ஒரு கிராமத்தில், காரைக்காலுக்கு பக்கத்தில் ஒரு நிறவின்னு ஒரு கிராமத்தில் அந்த இடத்துல ஒரு டவர் கிளாக் இருந்தது. அது 30 வருஷமாக வேலை செய்யல. அவங்க அந்த டவரில் அந்த மசூதியில் உள்ளவங்க நிறைய மெக்கானிக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு காமிச்சு ரெடி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பண்ண முடியாமல் அது கண்டமாயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே நம்மளை அணுகுனாங்க. நானும் நாகராஜா அங்கே போனோம். அப்போ 50-60 அடி உயரத்தில் அந்த டவர் கிளாக்கு மேலே ஏறி நாங்கள் போய் நிற்கிறோம். அப்போ நாங்கள் போனோன்னா அது பார்த்தாச்சுன்னா கண்டமாக இருக்குது. அப்போ அண்ணன்ட்ட கேட்குறேன், அண்ணன் என்னென்னு எப்படின்னு கிளாக்கை ரெடி பண்ண முடியுமா? சர்வ சாதாரணமாக பண்ணிடலானே, ஒன்றுமே இல்லை, க்ளீனாக பண்ணிடலானே அப்படி சொன்னார். ஞாபகம் அந்த கிளாக்கெல்லாம் ஒரு மாதிரிப்பட்ட மெக்கானிக்கெல்லாம் கையை வச்சுக்கிட முடியாது, அந்த அளவுக்கு கண்டம் பீஸாக இருந்தது. 7 நாள் இருந்து ரெடி பண்ணோம். அவர் வேலை செய்த விதம் அப்படி அவ்வளோ அழகா இருந்தது. சொல்லணும் அந்த வேலை செய்தது எப்படி இருந்தது. ரொம்ப இஷ்டப்பட்டு அந்த கிளாக்கை ரெடி பண்ணேன். ஏன் தெரியுமா, என் லைஃப்லேயே முதல்ல அந்த டவர் கிளாக்கு வந்தது. அந்த டவர் கிளாக்கு நான் பார்த்த உடனே நான் எதுவுமே அண்ணகிட்ட போட முடியல, பக்காவாக பண்ணிடலாண்ணா, இது முடியாது ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் எல்லாம் சொல்லலாம், பக்காவாக பண்ணிடலான்னு சொல்லி 7 நாள், அது 7வது நாள் பக்காவாக வச்சு மணி அடிக்க அந்த ஊரே சந்தோஷப்பட்டது. எங்களுக்கு மெடல்லாம் கொடுத்து பொன்னாடெல்லாம் போற்றி, சும்மா சொல்லக்கூடாது, ஊருக்காரங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஏற்றி இறக்கிறதுக்கு போகிறதுக்கெல்லாம். ஏன்னா ஒரு எங்களால் முடியாது, வெயிட்டு சரியான வெயிட்டு, அது எல்லாம் ஏற்றி இறக்கிறதுக்கு போகிறது வர்றது எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. பக்காவாக இன்னைக்கு கூட நீங்கள் போய் பார்க்கலாம், நிறைவில் அந்த கிளாக் ஓடின்னு இருக்கும். இவர் 3வது தலைமுறையாக வாட்ச் மெக்கானிக்காக இருக்கார். நான் விலை கூடின வாட்ச், ரோலெக்ஸ், ஒமேகா, பெத்தக் பிலிப்பி, இந்த மாதிரி விலை கூடின வாட்சஸ்லாம் இவர் கையில் கொடுப்பேன். டேமேஜ் டோட்டல் கண்டமாகி வரும், ரொம்ப சர்வசாதாரணமாக ரெடி பண்ணி கொடுப்பாரு. எங்கள் அப்பா வந்து வாட்ச் மெக்கானிக்கு, எங்கள் தாத்தாவும் வாட்ச் மெக்கானிக் தான். அவர் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த தொழில் தான் இது. அப்படியே போயின்னு இருக்குது, பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ராபர்ட் அண்ணன் கண்ணடி கூட ஒரு 22 வருஷமாக பயணிச்சுன்னு இருக்கேன். எப்படியாப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, கந்தல் கொந்தலமாக இருந்தாலும் சரி, கடைஞ்சி எடுத்தாவது ரெடி பண்ணி அதை மாட்டி ஓட வச்ச பிறகு தான் எங்களுக்கு நிம்மதி. இன்னைக்கு அவர் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு, அவரு கூட நான் பயணிச்சுன்றது எனக்கு பெருமை. நீ இல்லைன்னா வாங்கிக்க அது எல்லாரும் சொல்லக்கூடிய தான். ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்லை. எவ்வளோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் நான் சாவர வரையும் மறக்க முடியாது. நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கலெக்டர் தான். இந்த கலெக்ஷனுக்கு பேக் போன் இவங்க. இந்த மாதிரி ஆளுகள்னா கலெக்ஷன் இல்லையே, உயிரோட இல்லையே. ஒரு கிளாக் ஓட வச்சாதான் அதுக்கு மரியாதை. கிளாக்கை வந்து ஓடாமல் சும்மா இருந்தாச்சுன்னா இட்ஸ் அ டெட் பீஸ். ஸோ அது ஓடும்போது தான் அதுக்கு உயிர். இதே மாதிரி நாகர்கோயில் நாகர்கோயில் என்னோட பூர்வீகம். அங்கே ஒரு டவர் கிளாக் இருக்குது. அதுவும் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கிளாக்கு. அது இப்போ மணி அடிக்காது, எத்தனையோ வருஷமாக மணி அடிக்காமல் தான் இருக்குது. நானும் அண்ணனும் போய் பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்லாம் அந்த முனிசிபல் கார்பரேஷன் கமிஷனர்கிட்டலாம் கொடுத்துட்டு வந்தோம். இப்படி செய்யுங்க, ஃப்ரீயாக செஞ்சு தரோம், அவருக்குள்ள சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும்னு கெஞ்சி பார்த்தோம். அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் அழைப்பு வரல. அந்த கிளாக் இன்னைக்கு வரைக்கும் மணி அடிக்காமல் தான் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய டவர் கிளாக்ஸ் இருக்குது, அதை பராமரிக்கணும். ஏன்னா இதெல்லாம் பாரம்பரியம் உள்ளது, இதெல்லாம் இன்னொரு பொக்கிஷங்கள், நாட்டோட பொக்கிஷம். இதெல்லாம் பாதுகாத்து வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி இன்னும் கேர்லெஸ்ஸாக இன்னும் 30-40 வருஷம் அப்படியே ஓடாமல் விட்டாச்சுன்னா அது மக்கி போயிடும். ஸோ இதெல்லாம் ஆயில் பண்ணி க்ளீனாக பராமரித்து வச்சு நாங்கள் ஃப்ரீயாக செய்து கொடுக்குறோம்னு சொல்கிறோம். அழைப்பு இல்லை.